ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 3 இரண்டாவது நாள். இந்த ஸ்லோகம் மிக 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 முக்கியமான ஒரு ஸ்லோகம். உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அற்புதமான ஸ்லோகம். சம்சார துக்கத்திலிருந்து நிவாரணம் தர வேண்டும் என்பதுதான் ஆன்மீகவாதிகள் எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷக்கணக்கா போராடிட்டு இருக்காங்க. அதற்கு தருகின்ற ஒரு அற்புதமான தீர்வு. ஸோ இந்த சம்சாரம்னா இந்த பிறப்பு இறப்பு என்று இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க துக்ககரமானது. இந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரமானந்த பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பரமானந்தத்தை தேடி நிறைய பேர் அடையிறாங்க. அதுக்கு உபாயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்லியிருந்தாரு? சம்சார விருட்சம் என்பது வெறும் கல்பனையினால் ஆன ஒன்று. அது உண்மையானது அல்ல. அதை பிடுங்கி எறிவதற்கு, அந்த துக்கத்தை, அதாவது சம்சார விருட்சத்தை வேரறுப்பதற்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஞானம் மட்டுமே வேணும். என்ன ஞானம் வேணும்? அதெல்லாம் உண்மை இல்ல. அது சும்மா நாச்சுக்கும் என்று புரிந்து கொண்டாலே போதும். நீ துக்கத்திலிருந்து விடுதலை அடைவாய். ஒருத்தனுக்கு கனவுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக பயங்கரமா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். ஒரு புலி துரத்திட்டு இருக்குன்னு ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியல. அது புலி துரத்தவும் இல்லை, ஓடவும் இல்ல. ஆனா 2மே நடக்கிற மாதிரி ஒரு பிரமை அது. சோ ஒரு தோற்ற மாத்திரம் தான். இது ஒரு சினிமா மாதிரி. ஆக்சுவலா எதுவுமே உண்மை கிடையாது என்று அந்த உண்மை புரியல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பயங்கரமா துக்கத்துக்கு ஆளாகின்றான். பட் இப்ப தீர்வு என்ன? அந்த புலியை கண்டுபிடிச்சு கொல்லவா முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப இந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் ஓடவும் இல்ல, புலி துரத்தவும் இல்ல. அல்லது நான் ஓடுவதும், புலி துரத்துவதும் சும்மா நாச்சுக்கும் பொய்யாக, வெறும் தோற்ற மாத்திரமாக, கற்பனையினால் ஆனகின்ற ஒன்றுதானே தவிர, இது உண்மை அல்ல என்று புரிந்து கொள்வது மட்டும்தானே. புலி துரத்தும் போது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புலி துரத்தும் போது அவன் ஓடுறான். பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் கஷ்டத்துக்கு தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? சோ சிம்பிள். அவனை தட்டி எழுப்பிட்டா தீர்ந்துரும். அவனை 2 மிதி மிதிச்சீங்க அப்படின்னா, டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பான். ஆனா சொல்லுவான், "ஏய் நான் என்னம்மா பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஓ நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன்னுவான்." என்ன காப்பாத்துனானா இவன்? அவன் உண்மையிலேயே கஷ்டப்பட்டானா? இட்ஸ் நத்திங். அப்போ புரிதல் வந்தது. என்ன புரிதல் வந்தது? இந்த ஜாக்கிரதை அவன் விழித்தவுடன் அவனுக்கு ஒரு புரிதல் வந்தது. இவை அனைத்தும் மாயை என்று புரிந்த மாத்திரத்தில் ஹார்ட் பீட் வேற லெவல்ல ஏறிட்டு இருந்தது. டப்புன்னு அடங்கிடுச்சு. ரொம்ப கூல் ஆயிடுச்சு. ஐய கனவுதானா? என்ற மாத்திரத்தில் அது அடங்கிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி வே யூ கேன் ரிமூவ் தி துக்கா. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்தை அழிக்கவும் முடியாது. ஏன்னா உலகம் இல்ல. இல்ல அது எப்படி அழிக்கிறது? நம்ம ஏற்கனவே பூச்சாண்டி எக்ஸாம்பிள் பார்த்தோம். பூச்சாண்டி இருந்தா தானே அவனை விரட்டுறதுக்கு. இல்லாதவனை எப்படி விரட்டுறது? ஸோ தேர்ஃபோர் அந்த மாரி இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை. அதை அழிக்க முடியாது. ஆனால் அது இல்லை என்ற புரிதலின் வாயிலாக அதனால் உன்னை எதுவும் செய்துவிட முடியும். இப்ப பூச்சாண்டி பாப்பாவ பயங்கரமா பயமுறுத்திருச்சா இல்லையா? ஏன்? ஏன்னா அத நம்ப வச்சோம். அது இருக்குன்னு நம்ப வச்சு அதுக்கு ஒரு பயமுறுத்தல குடுத்தோம். இப்ப அதே பாப்பாவுக்கு வெளிய எடுக்கணும்னா என்ன செய்யணும்? பூச்சாண்டிங்கிறது உண்மை இல்லை. நாங்க சும்மா நாட்டுக்கு சொன்னோம். அப்படி உண்மையிலேயே இல்ல. அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, "அப்படியா?" அப்படின்னு அடுத்த நாள் பூச்சாண்டி அப்படின்னு சொன்னா, "அட போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. அவன் பயப்பட மாட்டா. சோ திஸ் இஸ் தி வே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சோ இந்த உலகம் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை பயம், பயம், பயம் என்று அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. உலகத்தை மாயா என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் எதைக் கண்டும் பயம் இல்லாமல் இருக்க முடியும். சம்சார விருட்சத்தை எப்படி அறுப்பது அப்படிங்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லடா. அது மாயைன்னு புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது அப்படியே லட்டு லட்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. படிக்கிறேன் கேளுங்க. இந்த விருட்சத்துக்கு முடிவு இல்லை என்பது ஒரு விதமாக உண்மையாக இருக்கிறது. இது எப்படி என்றால், விழிப்பு ஏற்படாத வரைக்கும் நிதிரைக்கு முடிவில்லை அல்லவா? எதுவரைக்கும் ராத்திரி முடியவில்லையோ அதுவரைக்கும் விடியற்காலம் ஏற்படாதல்லவா? அதாவது இந்த சம்சார விருட்சம், இந்த உலகம், இதுக்கு முடிவே கிடையாதுப்பா. இதுக்கு துக்கம் அவ்வளவுதான். இது பிறந்து பிறந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் அப்படி இல்ல, இப்படி இல்ல. பயமுறுத்துறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆமாப்பா. இது அனாதையா இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கு. அப்படின்னா, எது வரைக்கும்? தூங்கிட்டு இருக்கிறவன் விழிக்காத வரைக்கும் கனவு கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். விழிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் எப்படிங்க கனவு கண்டினியூ ஆகும்?
அப்போ ஞான வெளிப்பு ஏற்படாத வரைக்கும் இந்த உலகம் உண்மை உண்மை என்ற தோற்றம் உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். விடியற்காலம் ஏற்படாத வரைக்கும் இருள் இருப்பது போல் ஞான வெளிச்சம் ஏற்படாத வரைக்கும் இந்த மாயை உண்மை போன்றுதான் உனக்கு தெரியும். எதுவரைக்கும் தத்துவ ஞானமானது தலையெடுக்கிறாது இருக்கிறதோ அதுவரைக்கும் சம்சார ரூபமான இந்த அச்சுவத்த விருட்சத்துக்கு முடிவு என்பது இல்லை. அஸ்வத்தம் அப்படின்னா எப்பயுமே இருக்கும் என்ற ஒரு வார்த்தையில நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? உனக்கு ஞான பிரகாசம் ஏற்படாத வரைக்கும். அது இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான். இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கு இல்லைன்ற பேச்சு கேட்டேன் இல்லையே. சோ இல்லை என்று புரிந்து கொண்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த மரம் அங்கே இருப்பதாக தெரிகிறது. உண்மையில் இருப்பதாக தெரிகிறது. அடிக்கும் காற்றானது சஞ்சரிப்பதை விட்டுவிட்டு ஓய்ந்து போகாத வரைக்கும் ஜலத்தில் அலைகள் உண்டாகிக் கொண்டிருப்பதற்கு முடிவே இல்லை. எது வரைக்கும் ஜலத்துல அலைகள் உண்டாகிட்டே இருக்கும் அப்படின்னா, காற்றினுடைய வேகத்துலதான் ஜலத்துல, அதாவது ஒரு தடாகத்துல வந்து அலைகள் அலைகளா வந்துகிட்டே இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி அலைகள் வருதுன்னா, காத்தின் வேகத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்ப காத்து நிக்காத வரைக்கும் அலைகள் வந்துட்டு தான் இருக்கும். அது அலைகள் உண்மை இல்ல. ஏன்? ஏன்னா அது காற்றின் சம்பந்தத்தால் ஏற்படுகிறது. இப்ப காற்று நின்று போச்சுன்னா, அப்ப அலைகள் நின்று போயிடும். அந்த மாதிரி உனது கற்பனையால் உருவாகிய இந்த விருட்சம் கற்பனையை ஸ்டாப் பண்ண மாத்திரத்துல இங்கே ஒரு விருட்சம் இருக்காது. அல்லது கற்பனையை நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட வேணாம். கற்பனைன்னு புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்திலேயே அங்க விருட்சம் இல்லைன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. இது கற்பனை நீ பண்ணிட்டு உண்மைன்னு நம்பிட்டு இருக்க. இது கற்பனையினால் ஆனது. The moment when you understand that அங்கே விருட்சம் தெரிந்தாலும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தெரியும் கண்ணுக்கு. ஆனாலும் இல்ல இல்ல. இல்லாதது தெரிஞ்சதுன்னா அதுக்காக இருக்குன்னு அர்த்தமாயிடுதா? சோ அப்படி நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதாவது சினிமால நீங்க திரையில பார்த்தீங்க, பெரிய பெரிய நகரங்கள் தெரியுது. அழகழகான பெண்கள் தெரிகிறார்கள், ஆடுகிறார்கள், டான்ஸ் ஆடுகிறார்கள். திரையில எல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்காக, திரையில உண்மையிலேயே அமெரிக்கா இருந்ததா? திரையில அந்த நடிகர், நடிகைகள்லாம் நிஜமாவே இருந்தாங்களா? நிஜமா மாரி தான் இருந்தது. அதுக்காக நிஜமா இருந்தாங்களா? இல்லன்னு ஸ்ட்ராங்கா நம்புறோம் இல்லங்க. So this is the way we have to believe the whole world seems to be true. இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா இல்ல. என்ற இந்த ஆழமான உண்மை நமக்கு புரியப்பட வேண்டும். இது வரைக்கும் அப்படின்னா, இந்த விஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காரு. சூரியன் அஸ்தமித்தால் காணல் நீர் தோற்றம் தானாக மறைந்து போகிறது. தீபம் அணைந்து போனால் அதன் பிரகாசம் உடனே நாசமாகி இல்லாமல் போகிறது. ஸோ இந்த மாயை எது வரைக்கும் தெரியும் அப்படின்னா, விஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும். சூரிய பிரகாசம் வந்துருச்சு. சூரியன் வந்தா இது வந்து காணல் நீருக்காக சொல்றது. சூரியன் வரும்போது காணல் நீர் வருது. சூரியன் அஸ்தமித்த பிறகு காணல் நீர் காணாம போயிடுது. அதே மாதிரி தீபம் தீபம் எக்ஸாம் என்ன தீபம் அணைந்து போனால் அதன் பிரகாசம் கூடவே தானாக இல்லாமல் போகிறது. அப்படியே சர்வ பிரபஞ்சத்துக்கும் வேறாயிருக்கும் அஞ்ஞானம் நாசம் அடைந்து ஞானம் தலையெடுத்து நின்றால் அப்போது நான் இந்த விருட்சத்துக்கு முடிவு ஏற்படும். சோ இந்த மாதிரி தீபம் அணைந்த மாத்திரத்தில் பிரகாசம் காணாம போயிடுது. அஞ்ஞானம் நஷ்டமான மாத்திரத்துல பிரபஞ்சம் காணாம போயிடும். உண்மையில இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். அது இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லாம தான் இருக்க போகுது. சினிமா படத்தை பார்த்துட்டு அங்க இருக்கு இருக்கு இருக்குன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டு அங்க பாருப்பா அவங்க ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறமும் படம் ஓடும். அதுக்கப்புறம் வந்து அவன் பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு படம் ஓடிட்டு இருக்கிறதுனால அவன் உண்மைன்னு சொல்ல போறது. டேய் அங்க ரஜினிகாந்த் இருக்காரா அப்படின்னு கேட்டா இருக்கிற மாதிரி தெரியறாருங்க அப்படின்னு சொல்லுவான்ல. அப்போ உண்மை புரியாத வரைக்கும் இங்க ரஜினி இருக்கிறாரு அப்படின்னுவான். ஆனா இப்ப வந்து ரஜினி இருக்காரா அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியறாருங்க. அப்ப பெண்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நம்ம சுலபமா சொல்ல முடிகிற மாதிரி நீங்கள் பிரம்மஞானம் ஏற்பட்டவுடன் இந்த உலகத்தை காணும்போது இருக்கா என்று கேட்டால் இருக்கிற மாதிரி தெரியுதுப்பா இது எங்கப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு எவ்வளவு கூலா நீங்க வந்து சினிமா திரையை பார்த்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல வேண்டும். சோ அப்போது நான் இந்த விருட்சத்திற்கு முடிவு ஏற்படும். எப்போது அஞ்ஞானம் நாசமடைந்து ஞானம் தலையெடுத்து நின்றால் அப்போதுதான் இந்த விருட்சத்திற்கு முடிவு ஏற்படும். இல்லாவிட்டால் இல்லை. சூரியன் அஸ்தமித்தால் காணல் நீர் தோற்றம் தானாக மறைந்து போகிறது. தீபம் அணைந்து போனால் அதன் பிரகாசம் உடனே தானாகவே இல்லாமல் போகிறது. அப்படியே சர்வ பிரபஞ்சத்துக்கும் வேறாக இருக்கும் அஞ்ஞானம் நாசமடைந்து ஞானம் தலையெடுத்து நின்றால் அப்போதுதான் இந்த விருட்சத்துக்கு முடிவு ஏற்படும். இல்லாவிட்டால் இல்லை. சரி மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சிட்டேன். ரெண்டு வாட்டி
அப்படியே இந்த விருட்சம் அனாதி என்று சொல்வதும் பொய்யான வார்த்தையாய் இராமல் அதன் சொரூபத்தோடு பொருத்தமுள்ளதாகவே இருக்கிறது. ஏனென்றால் யாதொன்று ஒரு காலத்திலும் உண்மையாக இருப்பற்றதோ அதற்கு ஆதி என்பது எவ்விதம் ஏற்படும்? ஏதாவது இதனாவது உண்மையாக உண்டானால் அதற்கு உற்பத்தி என்னும் வார்த்தை பொருந்தும். எக்காலம் முற்றிலும் இராததற்கு ஆதி என்று சொல்வது எப்படி? அதாவது அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விஷயம் வந்து அனாதி அனாதி அப்படின்னு சொன்னா பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனாதி அப்படின்னு பேர். ஆதி அந்தம் இல்லாதது. பிறப்பு இறப்பு இல்லாதவன் இறைவன். இறைவன் அனாதியானவன். பிரம்மம் அனாதியானது. அது ஸ்டார்டிங் கிடையாது, எண்டிங் கிடையாது. பெர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அனாதி அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. ஆனா இந்த சம்சார விருட்சத்துல போயிட்டு அனாதி அப்படின்னு சொல்றாங்களேப்பா, இது எப்படி போய் பெர்மனண்டா இருந்து அழிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு, இதை போய் பெர்மனன்ட் சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு ஞானதேவர் அலசுறாரு. ஓகேவா? அது எப்படி இருக்காமா, யாதொன்று ஒரு காலத்திலும் உண்மையான இருப்பற்றதாக அதற்கு இருப்பற்றதோ அதற்கு ஆதி என்பது எவ்விதம் ஏற்படும்? அதாவது ஒரு விஷயம் வந்து பெர்மனண்டா இருந்தது அப்படின்னா அது என்னைக்கு உருவாச்சு அப்படின்றத நம்மளால சொல்லிட முடியும். ஒரு பொருள் தோன்றுது, தோன்றிய வேகத்துல மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னா அது எப்ப தோன்றுச்சுன்னு எப்படி சொல்றது? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்திலும் உண்மையான இருப்பற்றதாக இருக்கும் ஒரு வஸ்துவிற்கு ஆதி என்பது விதம் ஏற்படும். ஏதாவது எதனின்றாவது உண்மையாக உண்டானால் அதற்கு உற்பத்தி என்னும் வார்த்தை பொருந்தும். ஏதாவது எதனின்றாவது உண்மையிலேயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த தேதியில இன்னைக்கு இது வந்துச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலே எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாதனால இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. திருப்பி அது காணாம போயிடுது. அப்ப இல்லாத ஒரு வஸ்துவுக்கு ஏன்னா சம்சார வரமே இல்லன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுல்ல. அப்ப இல்லாத வஸ்துவுக்கு ஆதி எப்படி கண்டுபிடிக்க? ஏன்டா ஏதாவது ஒண்ணு இருந்தா தானே அது எப்ப இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லாததுக்கு எப்படி ஆதி வரும்? அப்ப ஆதி இல்லன்னா அப்புறம் அனாதி தானே. அப்படிதான் பேர சொல்றாங்கன்னு வச்சுக்கோப்பா. சம்சார விருட்சம் அனாதின்னு பேர் குடுத்துருக்காங்கன்னா, ஏன் குடுத்தாங்க? அச்சிவத்தம்ன்னு குடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அது ஏன் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இது இப்படித்தான்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா உண்மையால இருப்பற்றதாக இருக்கின்ற ஒரு வஸ்துவுக்கு ஆதி எப்படி ஏற்படும்? ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தான் அது எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியும். பொருளே இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஆதின்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கிறார் ஞானதேவர். அதற்கு ஆதி என்று சொல்ல எப்படி முடியும்? பிறக்காதவனுக்கு தாய் எவன் ஆவாள்? எக்ஸாம்பிள். அவன் புரியலைன்னாலும் நமக்கு உற்றுவரா என்ன? ஒருத்தன் பிறக்கவே இல்ல. பிறக்காத குழந்தைக்கு தாய் யாரு அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குடா. சம்சாரம் உலகமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகம் எப்ப உருவாச்சு? யார் உருவாக்குனாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆகாய ஆகையால் இந்த சம்சார விருட்சம் உண்மையாய் இராததினாலேயே ஆதியற்றதாகிறது. மலடியின் பிள்ளைக்கு எப்படி ஜாதகம் ஏற்படும்? இல்லைங்கிறதுனாலேயே அது வந்து ஆதியற்றதாகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? மலடியின் பிள்ளைக்கு எப்படி ஜாதகம் ஏற்படும்? இல்லாத குழந்தைக்கு நீ ஜாதகம் பார்க்க சொல்ற. அது எப்ப வந்தது? எப்ப பிறந்தா? என்னைக்கு வந்தான்? இல்லாத குழந்தைக்கு எப்படி ஜாதகம் எழுதுறது? ஆகாயத்தில் தோன்றும் நீலவானம் எதன் பேரில் ஏற்றப்பட்டிருக்கிறது? ஆகாயத்துல நீலவர்ணம் இருக்கா? நீலவர்ணம் முதல்ல இருந்தா தானே அதுல எது அது வந்து அதுக்கு பேஸ் என்னங்க? நீலவர்ணம் எதுல அடிச்சிருக்காங்க? அப்படின்னு கேட்கிறதுக்கு, நீலவர்ணமே இல்லடா. இல்லாததுக்கு எது மேல அடிச்சதுன்னு நான் எப்படி சொல்றது? அப்படின்னு கேட்கிறார். ஆகாய புஷ்பத்தின் காம்பை கிள்ளுவதற்கு எவனால் முடியும்? ஆகாய புஷ்பம் அப்படின்னா இல்ல. சும்மா பேருக்கு தான். மலடி மகன் அப்படிங்கிறது எப்படியோ அப்படிதான் ஆகாய புஷ்பம். ஆகாயத்துல எப்படி புஷ்பம் இருக்கும்? ஆகாயம்னாலே வெற்றிடம். வெற்றிடத்துல புஷ்பம் வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி அது வெற்றிடம்னு சொல்லுவீங்க? புஷ்பம்னு தானே சொல்லணும். ஆகாயமா, புஷ்பமா? சோ எப்படி மலடியா? ஆனா மகனா? மலடிக்கு எப்படி மகன் வரும்? அப்படித்தான்டா ஆகாய புஷ்பம். இந்த ஆகாய புஷ்பத்த வந்து எப்படி கிள்றதுன்னு கேட்டா எப்படி கிள்றது? இல்லவே இல்ல. அப்புறம் போய் கிள்றதுன்னா எப்படி? அப்படியே முற்றிலும் இருப்பற்றதான சம்சாரத்திற்கு ஆதி ஏது?
ஒரு குடத்தை நிர்மாணம் செய்து வைப்பதன் முன் அதன் இல்லாமை ஒருவராலும் செய்து வைக்கப்படாமல் எப்படி சுபாவீகமாகவே அனாதியாக அமைந்திருக்கிறதோ, அப்படியே இந்த விருட்சம் உண்மையில் இராத ஒரு வஸ்து ஆனதால் அது அனாதி ஆகிறது. இந்த விருட்சத்துக்கு அனாதின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அது இல்லவே இல்லை, இல்லாததுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்டிங் டேட்டை கொடுக்கறது நான் ஆதின்னா என்று பிறந்தது அப்படின்றத நான் எப்படி கொடுப்பேன்? அப்ப எல்லாம் சொல்லிட்டு வரும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குடத்தை வந்து நீ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற. பண்றதுக்கு முன்னாடியே அந்த குடத்துக்கு ஆதி எதுன்னு கேட்டா அப்படின்னு சொல்லுவேன். நீ ஸ்டார்ட் பண்ணு, இன்னைக்கு இந்த குடத்தை உருவாக்குனாங்கன்னு நான் எழுதுறேன். நீ வந்து ஸ்டார்ட்டே பண்ணல, அப்புறம் வந்து இல்லாத குடத்துக்கு எப்படிடா நான் ஸ்டார்டிங் பாயிண்ட கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, சம்சார விருட்சம் இல்லை அப்பா, அதனால் அதற்கு ஆதியே இல்லை. ஆதியே இல்லைன்னா பின்ன அது அனாதி தானே அப்படின்னு தான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுவத்தம்ன்ற பேர்லயே வேற லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அல்டிமேட்லி இங்க புரிய வைக்க விஷயம் என்னன்னா, there is no nothing is world. இந்த உலகம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சினிமா திரையில நீங்க பார்க்கிற உலகத்த மாதிரி. ஸோ இத ஆணித்தரமான புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இதனுடைய நோக்கம். இத படிக்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படியே ஏதேனும் ஒன்று ஆதியிலும் முடிவிலும் இராததாய் நடுவில் மாத்திரம் இருப்பதாக தோன்றினால் அது வியர்த்தமான தோற்றமே என்று நிச்சயிக்கப்பட வேண்டும். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஒன்று ஆதியிலும் இல்ல, முடிவிலும் இல்ல, நடுவுல மட்டும் இருக்கு. இப்போ நான் 1975க்கு முன்னாடி இல்ல. எப்ப இல்லாம போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். சரியா? நடுவில் மாத்திரம் தென்படும் நான் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இப்போ உண்மை அப்படின்னா பெர்மனன்ட்டா இருக்கணும். அப்போ ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. அதாவது முன்னாடியும் இல்ல, பின்னாடியும் இல்ல. நடுவுல மாத்திரம் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இதை எப்படி நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது? இப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அப்படித்தானே. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி அது இல்ல. கண்டிப்பா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது இருக்க போறது இல்ல. நடுவுல மாத்திரம் தெரியுது. அப்படிங்கிறது தானே. இருப்பதாக தோன்றினால் அது வியர்த்தமான தோற்றமே என்று நிச்சயிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நடுவுல மட்டும் தோற்றுறது அப்படிங்கிறது உண்மை இல்லை என்று ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டியதுதானே என்று சொல்லுகிறார். பிரம்மம் என்னும் மலை நின்று வெளிப்படாமல் பிரம்மம் என்னும் மலை நின்று வெளிப்படாமலும் சமுத்திரம் போன்று அதில் விழுந்து அத்துடன் கலந்து போகாமலும் ஒரு நதி போன்ற தோற்றம் ஒன்று காணப்படுமேயாகில் அது காணல் நீர் போலும் உண்மையற்றதே. அதாவது ஒரு மலையிலிருந்து எப்பயுமே ஒரு நதி எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா மலையில தான். மலையில பெரிய பெரிய மலைகள்ல விழுகின்ற அந்த தண்ணீர் நதிகளாக பெருக்கெடுத்து அது வந்து கடல்ல போய் சேரணும். இது வந்து லாஜிக். சரியா? மலையில தண்ணி விழல, கடல்ல போய் சேரவும் இல்ல. நடுவுல மட்டும் ஓடிட்டு இருக்கு ஒரு நதி அப்படின்னு நீங்க சொன்னா நம்ப போறீங்களா? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு தானே கேட்பீங்க. அது எப்படி நதி ஓடும்? மலையில தான் ஸ்டார்ட் ஆகணும். அங்க மழை பெய்யும். அந்த மழை வந்து மலை நீர் நதியாக எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? மலையில ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் சமுத்திரத்துல போய் எண்ட் ஆகும். அப்படின்னா அத நதின்னு ஒத்துப்பீங்க. இல்லடா இந்த நதி இருக்கே, இந்த நதி வந்து மலையிலேயும் ஸ்டார்ட் ஆகுது. சமுத்திரத்திலயும் போய் எண்ட் ஆகாது. நடுவுல மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்பவா போறீங்க? அப்படித்தானடா இந்த உலகம். முன்னாடியே இல்ல, பின்னாடியே இருக்க போறதில்ல, நடுவுல மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா இல்லங்கிறேன் அப்படிங்கிறாரு. மலை நின்று வெளிப்படாமலும் சமுத்திரம் போன்ற அதில் விழுந்து அத்துடன் கலந்து போகாமலும் ஒரு நதி போன்ற தோற்றம் ஒன்று காணப்படுமேயாகில் அது காணல் நீர் போலும் உண்மையற்றதே. இப்படி முதலிலும் முடிவிலும் சத்தையற்றதாக எப்போதும் உண்மையான இருப்பற்றதாக இருக்கும் இந்த பொய்யான வஸ்து ஏதோ இருப்பது போல் தோன்றுவது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த மாதிரிதான் இந்த உலகம் தோண்டிட்டு இருக்கு. முதலையும் இல்லை, பின்னாடியும் இருக்க போறதில்லை. இப்போது மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த விஷயம். என்னமா சத்தா இருக்கு, என்ன ஆச்சரியம் பாருங்க. இத அப்படியே ஆணித்தனமா நம்ம நம்பிட்டாரு இருக்கோம் இல்லையா? இது இந்திர தனுஷை போல் அநேக விதமான வர்ணங்கள் உள்ளதாய் ஞானம் இல்லாதவர்களுக்கு வாசஸ்தமாய் இருப்பது போல் தோன்றுகிறது. இந்திர தனுஷ் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லாத ஒரு தனுஷா? ஓ அப்படியாமா. இந்திர தனுஷ் அப்படின்னு சொன்னாலே பொய்யாம். ஏன்னா இந்திரன் கையில இருக்கிறதுக்கு பேரு வஜ்ராயுதமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு வச்சிருக்காங்கல்ல. பீமனுக்கு வந்து கதாயுதம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பான்.
பீம தனுஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா லூசு. பீமனுக்கு தனுஷ் எல்லாம் தெரியாது. அவன் கதை தான் வச்சிருப்பான். அப்ப பீமன்னா பீம கதை அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். அதுதான் அவன் வச்சிருப்பான். இது என்னது இந்திர தனுஷ். இந்திரனுக்கு எங்க தனுஷ் எல்லாம் தெரியாது. தனுஷ்ன்னா நீங்க இந்த வில்லு அம்பு வச்சு ஏதோ பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பேரு தனுஷ் அப்படின்னு பேரு. சோ அந்த இது வந்து இந்திரனுக்கு கிடையாது இல்லையா? சோ அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கார். ஸோ இந்திர தனுசை போல் அநேக விதமான வர்ணங்கள் உள்ளதாக ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வாசஸ்தானமாக இந்த உலகம் இருப்பது போல் தோன்றும். இந்திர தனுசு இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை இருக்குன்னு நம்புவாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றார். இந்திரதனுஷ்னா ரெயின்போண்ணா? இந்திர தனுசுனா ரெயின்போவா? ஆமா ஆமாண்ணா. சொல்லப்போ சரி, எனிவே இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்திர தனுஷ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம வானவில்ல, தமிழ்ல வானவில் அப்படின்னு சொல்றோம். அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லு மாதிரி தெரியும். கலர் கலரா வேற இருக்கும். அதுதான் கலர் கலர்னு சொல்லியிருக்காரு. வர்ண ஜாலங்கள்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூமா. சோ அப்போ அந்த வானவில் அப்படிங்கிறது உண்மையா இருக்கா? இல்ல. ஆனா எவன் உண்மை நம்புறான்? எவன் எல்லாம் உண்மை நம்புறானோ அவங்க எல்லாம் இந்த உலகத்தை உண்மை நம்பிட்டு இருக்காங்களாம். சரியா? அஞ்ஞானிகள் தான் பல வர்ண ஜாலங்களில் இருக்கும் இந்திர தனுசை, அதாவது வானவில்லை உண்மை என்று நம்புவார்களோ அப்படி இந்த உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஆனா தப்பு ஒண்ணும் இல்ல. இந்திரனுக்கு தனுசு இல்ல, வஜ்ராயம் தான் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் நல்லா தான் இருக்கு. பட் இங்க வந்து கலர் சொல்லி இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இருப்புள்ளதாக கண்கட்டி வித்தைக்காரனை போல இந்த சம்சார விருட்சம் பரமார்த்த ஞானம் இல்லாதவர்களுடைய பார்வையை ஏமாற்றி விடுகிறது. ஓகேவா? கண்கட்டி வித்தைக்காரனை போல இந்த பரமார்த்த விருட்சம் ஞானம் இல்லாதவனை மட்டும்தான் ஏமாற்றும், ஞானம் உள்ளவனை ஏமாத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கண்கட்டி வித்தை அப்படின்னு என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு கண்கட்டி வித்தை என்னைக்குமே மறக்க முடியாது. நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என் கண்ணால பார்த்த கண்கட்டி வித்தை இல்லாதது, எங்க அப்பா வந்து பயங்கரமான மணி மைண்ட். சரியா? ஒருத்தன் வர்றான், ஐயா அரிசி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அரிசியை பாக்குறாரு, வேற லெவல் குவாலிட்டியில இருக்கு. அப்படியே நல்லா இருக்கே, எவ்வளவுன்னு கேட்கிறாரு. ஒரு 30 ரூபா இல்ல 40 ரூபா வச்சுக்கோமே, ஒரு கிலோ அரிசி 40 ரூபா அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய்ங்கிறான். என்னப்பா நிஜமாவா? ஆமா, ஒரு மூட்டை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்களுக்கு முன்னால் ஒரு மூடை நெல் வந்து இறங்குகிறது. ஒரு படி கணக்கு, கிலோ கணக்கெல்லாம் கிடையாது. சோ ஒரு படிக்கு 40 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவன் படி 20 ரூபான்னு சொல்லிட்டான் அப்படின்னாங்க. ஏன்னா கலந்து கொடு. எங்க அப்பா அதிபயங்கரமான எக்ஸ்பர்ட் இல்ல. அந்த படியை வந்து 6 ஆங்கிள் ஆராய்ச்சி பண்றாரு. உள்ள எப்படி இருக்கு, ஓட்டை இருக்கா, பின்னாடி எப்படி இருக்கு, எங்க இருக்கு பார்த்துக்கலாம். படி கரெக்டா இருக்கு, நான் பாக்குறேன், நீ போடு அப்படிங்கிறாரு. அவனும் வந்து எடுத்து எடுத்து போடுறான். ஏதோ ஒரு 50 படியோ 100 படியோ வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 படி வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 100 படி நெல்லு, சாரி அரிசி போட்டாச்சு. போட்டுட்டு எங்களுடைய ஹால்ல இதை அப்படியே கொஞ்சம் காய வச்சிருங்க, இன்னைக்கு ஈவினிங் வரை காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அரிசியை காய வைக்கும் போது அவன் நேச்சுரலி ஃபுல் திக்னஸோட அந்த 100 படி நெல் அப்படியே எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுது. சரியா? அப்புறம் பணத்தை எண்ணி வாங்கியாச்சு. ஜஸ்ட் அவன் போன 2 மணி நேரம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கழிச்சு வந்து பார்த்தா அப்படியே அந்த அரிசி வந்து கால்வாசியா தெரியுது. கொஞ்சோண்டு இருக்கு. கால் நிறைய அரிசி இருந்தது எங்க போச்சு? அரிசி என்னமோ குறைஞ்ச மாதிரி தெரியுது. எங்க அப்பா அறிவு வேலை பார்த்துச்சு. கொண்டா அந்த படிய படிய கூட அவனை கொண்டு வர சொல்லல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம படி எங்க படியில தான் நீ அளக்கணும். ஓகே, அவங்க படியிலேயே நான் அளக்குறேன். கொண்டாடி நம்ம படிய எடு. வந்து பார்த்தா 100 படியில 20 படி தான் இருக்கு. மீதி அரிசியை காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. ஐயையோ! அரிசிய காணோம். எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருந்தோம். அது எங்க போச்சு? திடீர்னு மாயமா மறைஞ்சு போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனாரு. எங்கன்னா, ஒரு கடைக்காரன் சஜஷன் பேர்ல தான் வந்து இவர் வாங்கியிருக்காரு. கடைக்காரன்ட்ட, "யோவ்! நீ சொன்னேன்னு சொல்லிட்டு தான் ஐயா அவன்ட்ட அரிசி வாங்கினேன். அவன் இருக்கானா?" அப்படின்னு கேட்டு, "ஏன்யா? அரிசிய காணோம்."
நானும் அதுதான் ஐயா புலம்பிட்டு இருக்கேன். நான் 2 மூடை வாங்கினேன் ஐயா. இங்க 1/4 மூடை கூட காணோம் அப்படிங்கிறானா அவன். சரியா? ஸோ எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் என் கண்ல பார்த்த ஒரு மேஜிக் எனக்கு நிறையவே பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ எப்படியோ ஏமாத்துறாங்க அவ்வளோதான். தட்ஸ் மேஜிக். ஸோ கண்கட்டி வித்தைங்கிறது சிம்ப்ளி வி கேன் ஸ்பீக் இட்ஸ் அ மேஜிக். அரிசியினுடைய அளவே எங்களுக்கு ஜாஸ்தி தெரிஞ்சதே. திடீர்னு தானே கம்மியா தெரியுது. அதுக்கு எப்படிலாம் மேஜிக் பண்றாங்கன்னு தெரியலையே. என்னமோ எங்களை ஏமாத்திட்டான் அவ்வளோதான். சரியா? ஸோ கண்கட்டி வித்தைக்காரனுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. சிம்பிள் எக்ஸாம்பிள் மேஜிக் ஷோ எடுத்துக்கோங்க. ஸோ மேஜிக் ஷோல அப்பட்டமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னென்னமோ காட்டுறான். ஆனா உண்மை இல்லவே இல்ல. ஆனா நம்ம கண்ணு நம்புதில்ல. ஸோ அதுதான் கண்கட்டி வித்தைன்னு கூட ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி இந்த உலகத்த நீ புரிஞ்சுக்கோடா. மேஜிக் ஷோவ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுவரைக்கும் அத பொய்ன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண வந்து முன்னாடி படுக்க வைப்பான். அப்புறம் ஒரு டேபிளுக்கு மூடுவான். கத்திய வச்சு கத்த கத்தக்குன்னு குத்துவான். இப்படி குத்துவான், அப்படி குத்துவான். கடைசியில பார்த்தா அவ சிரிச்சுக்கிட்டே வெளிய வருவா. சரியா? அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றோம். என்னன்னா தெரியும் அவன் குத்தவே இல்லன்னு. குத்தவே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனா என்ஜாய் பண்றீங்கல்ல. அந்த மாரி இந்த உலகம் உண்மையே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். புரியுதா? மேஜிக் ஷோக்கு போயிட்டு பணம் குடுத்து என்ஜாய் பண்றோம்ல. பொய்ன்னு தெரிஞ்சாலும் என்ஜாய் பண்றோம்ல. அந்த மாரி இந்த உலகத்த பொய்ன்னு புரிஞ்சுகிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறேன். அப்படிதான் ஞானிகள் பண்றாங்க. சரியா? ஆனா, அந்த கண்கட்டி வித்தைக்காரன் இந்த வித்தை போல் இருக்கும் இந்த உலகத்தை அஞ்ஞானிகள் உண்மை என்றே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆகாசத்தில் உண்மையாக இராத நைல்யம் போன்றது போல இதுவும் தோன்றுகிறது. நைல்யம்னா யாராவது தெரியுமாமா? உண்மையாக இராத நைலியம். ஏதோ சான்ஸ்கிரிட் சப்தம்னு நினைக்கிறேன். புரியல. என்றாலோ இதுவும் தோன்றுகிறது. என்றாலோ இது ஒரே விதமான தோற்றமாய் தோன்றாமல் ஒரே க்ஷணத்தில் தோன்றி மறைந்து போகிறது. என்னது மின்னல் வெளிச்சமா? ஆகாசத்தில் உண்மையாக இராத மின்னல் வெளிச்சம் தோன்றுவது போலே இந்த உலகம் தோன்றுகிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரே விதமான தோற்றமாக தோன்றாமல் ஒரு க்ஷணத்தில் தோன்றி மறைந்து போகிறது. இந்த உலகத்துல எல்லாமே க்ஷணத்துக்கு க்ஷணம் தோன்றி தோன்றி மறைந்துகிட்டு தானே இருக்கு. ஸோ அதனால அதை ஈக்குவேட் பண்றதா பார்த்துக்கலாம். சொப்பனத்தில் பார்க்கப்பட்ட காட்சிகளைக் கொண்டு ஒரு விதமான காரியமும் நடந்தேறி வராதது போலே இது க்ஷணிகமான வெறும் தோற்றமாகிறது. க்ஷணிகம் அப்படின்னா செகண்ட். ஒரு செகண்ட்ல வந்துட்டு வந்துட்டு போகின்ற வெறும் தோற்றம் தான்டா இது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரங்கு ஜலத்தில் தோன்றும் தன் நிழல் தான் செய்யும் சேஷ்டைகளே அது அனுகரணம் தான் செய்யும் சேஷ்டைகளை அனுகரணம் செய்ததை பார்த்து அது அந்நிழலை பிடிக்கப் போனால் அதன் கைக்கு ஒன்றும் அகப்படாதது போலே இந்த சம்சார விருட்சம் இருப்பது போல் தோன்றி பிடிக்கப் போனால் பிடிக்க அகப்படுவதில்லை. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் இந்த கதையை கேட்டிருக்கோம். கதையை கேட்டு நம்ம எல்லாம் விருந்து விருந்து சிரிச்சுப்போம். என்ன இது முட்டாள் நாய் அல்லது மிட்டாள் சிங்கம். சிங்கக்கதை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சிங்கம் வந்து கிணத்துக்குள்ள பார்த்துச்சான். என்னடா அது சிங்கத்துக்கு நான் ஒருத்தன் தானே இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும், என்ன மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான், எவன்டா இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துச்சான். உள்ள இருக்கிறவனும் அதே மாதிரி இவனையும் மிரட்டலா பாக்குறானா, ஏய் கொன்னுடுவேன் அப்படின்னு இது என்னென்ன ஆக்ஷன் பண்ணுதோ எல்லாத்தையுமே அதுவும் காட்டுது. இது என்ன கொன்னுடுவானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்லாம விட மாட்டேன்டான்னு நேரா குதிச்சு செத்துப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை சின்ன வயசுல படிப்போம். சரியா? இந்த கதையை படிக்கும்போது அப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க வாத்தியார். ஆனா அந்த வாத்தியார் இந்த உலகத்தை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காருன்னு வாத்தியாருக்கே தெரியாது. உண்மைதானே? இந்த உலகம் இந்த ஞானதேவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லிட்டு இருக்காரு? டேய் இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லவே இல்லை. உனது பிரதிபிம்பத்தை பார்த்து அது உண்மை என்று நம்பி நீ மூழ்கி போகிறாயே, அப்படித்தான் உன்னுடைய ரெஃப்ளெக்ஷன் தாட்ஸ் உன்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாக தோன்றிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை பார்த்து உண்மை என்று நம்பி நீ செத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஞானதேவர் சொல்றாருங்க. சோ எந்த அளவுக்கு ட்ரூத்? சிங்கத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயோ பாவம் ஐந்தறிவுள்ள ஜீவன் இப்படி விழுந்து செத்து போச்சே அப்படின்னு நீங்க ஒரு வேலை வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆறு அறிவு முட்டாளா நம்மளும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றத சேர்ந்து புரிஞ்சுக்கணும். சரியா? சோ ஹியர் இட்ஸ்
proven fact that the whole world is a reflection of my own thought. சிங்கத்தின் பிரதிபலிப்பாக தோன்றிய சிங்கம் உண்மையில் இல்லை, ஆனால் அது உண்மை என்று நம்பி ஏமாந்து போன சிங்கத்தை போலல்லவா எனது பிரதிபலிப்பாக, எனது பிரதிபிம்பமாக தோன்றிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை கண்டு நான் ஏமாந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் உணர வேண்டாமா? உணர்ந்துருவோம். பிடிக்கப் போனால் அது கைக்கு அகப்படாத போலே இந்த சம்சார விருட்சம் இருப்பது போல் தோன்றி பிடிக்கப் போனால் பிடிக்க அகப்படுவதில்லை. ஷாஞ்சலியத்தில் அலைகளும் மின்னல்களும் தோன்று போகும்படி தோற்றம் அதிவேகமாக தோன்றி மறைகிறது. அலைகளும் மின்னல்களும் எக்ஸாம்பிள். அலை அலையாவது அப்படி கீழே இறங்குற வரைக்கும் நம்ம 2-3 செகண்ட் பார்த்துடலாம் நினைக்கிறோம். இந்த மின்னல் வெளிச்சம் இப்படி பார்க்கலான்னு போகும்போதே காணாம போயிடும். சரியா? அது அவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கண்ணு அதை விட கொடுமை என்னன்னா, எதுவும் பளிச்சுன்னு வந்த மாதிரி இருந்தது, அது எப்படி இருக்கு அப்படின்னு கூட யோசிக்க கூட முடியாது. இந்த செகண்ட்ல வந்துட்டு போகக்கூடிய மின்னல் வெளிச்சத்தை போலவும் அலைகளை போலவும் இருக்கும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகின்றீர்களே, நீங்கள் யார் அப்படின்னு ஞானதேவர் என்ன பார்த்து கேட்கிறார். முட்டாள் அப்படின்னு டைரக்டா சொல்றார். சரியா? வேநீர் காலத்தில் முடிவில் அடிக்கும் காற்று எதிர்நோக்கி அடிக்கிறதா பின்புறம் இருந்து அடிக்கிறதா என்று நிர்ணயிக்க முடியாதது போலும் இந்த சம்சார விருட்சம் ஒரு விதமான நிலையிலும் நிலைத்து நிற்பதில்லை. காற்று அடிக்கும் போது இந்த திசையில அடிக்குது அந்த திசையில அடிக்குது அப்படின்னு நிர்ணயித்துக் கொள்ளவே முடியாத மாதிரி இந்த சம்சார விருட்சத்தை எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்களால பார்க்க முடியாது. அதனால அது உண்மை நம்பி இப்படி பாலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இதுக்கு மேல யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. இப்போ அடுத்து இன்னும் செம்மையா அடுத்த நாளைக்கு நான் படிக்கிறேன். அடுத்த ஒரு பக்கம் ஃபுல்லாவே எங்கிருந்து லட்டா எக்ஸாம்பிள் சொல்லி நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தா கொடுக்குறாரு. அடுத்த எக்ஸாம்பிள்ல அடுத்து வரக்கூடிய எக்ஸில ஞானத்தால் மட்டும் இதை சூப்பரா ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்றதுக்கு அற்புதமான உதாரணங்களோடு இனி இந்த உலகை நாம் நம்பக்கூடாது என்பதற்கு மிக ஆணித்தரமான விளக்கத்தை கொடுக்கிறார். That I will read it tomorrow.